ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, இறால் கூட காய்கறிகளை சேர்த்து ஒரு சூப்பரான குழம்பு தான் பண்ண போறோம். இந்த குழம்பு சூடான சாதத்துல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசைக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. குழம்பு பண்ண ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால குழம்பு வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டு செய்கிறனால குழம்புடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போய் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்க்கறதுனால குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. தக்காளி விழுது சேர்த்து அந்த வெங்காயத்தோட ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். தக்காளி விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நான் இங்கே 4 வகையான காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய். எல்லா காயும் 1லேருந்து 1.5 கை எடுத்துக்கோங்க. எல்லா காயும் கடாயில் சேர்த்துக்கலாம். காயை சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா பெரட்டி விடுங்க. காயை சேர்த்து 1 நிமிஷம் அந்த வெங்காய தக்காளியோட நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு என்கவே வீடியோ போட்டிருக்கேன். அதை எண்டில் சேர்க்குறேன் பாருங்கள். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா பொடி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாவும் காயும் நல்லா பெரட்டி விடணும். ஒன்று சேர பெரட்டி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா பொடி சேர்த்து காயை நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போது நல்ல பெரிய கிளாஸில் 1லேருந்து 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் காயை நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் காயை நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு காய் ஒரு 50% நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் புளி ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம இன்னும் இறால் சேர்க்கல, கடைசியாக தான் சேர்க்கணும். இப்பயே சேர்த்தோன்னா நம்மளுக்கு இறால் ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் இறாலை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்ப நல்லா கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலரி விடுங்க. குழம்ப ஒரு கலரி விட்ட பிறகு இப்போ இதில் 1/4 கிலோ இறாலை தோல் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இறால் சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த காய், இந்த குழம்பு, இந்த இறால் எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதிக்க விடணும். அப்படி கொதிக்க விடும் போது தான் அந்த குழம்போடு சேர்ந்து அந்த இறா நல்லா வெந்து வந்து அந்த குழம்பு, காய், அந்த இறா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இறால் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலரி விடுங்க. குழம்பு நல்லா திக்காய் வந்திருக்கு. காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம போட்ட இறாலும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக 1/2 கை கொத்தமல்லி தூவி ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான வீடே கமகமன் மணக்கிற அளவுக்கு ஒரு இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.